அதேபோல் ஜக்காத்தினுடைய பணத்தை பள்ளிவாசலுக்கு நாம் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு நாம் அதை கொடுத்தால் அது கூடாது. அதேபோல் சஹர் சாப்பாடு வைக்கிறோம், சஹர் சாப்பாட்டுக்காக வேண்டி பொது விருந்தாக நாம் அதை வைத்து அந்த ஜக்காத்தினுடைய பணத்தை அவ்வாறு நாம் செலவழிக்கலாமா என்று சொன்னால், அது கூடுமா என்று சொன்னால் அப்பொழுதும் அது கூடாது. அதேபோல் ஜக்காத்துக்கென்று நாம் பணத்தை ஒதுக்கி வைத்து விட்டோம், அதில் ஒரு சரிபாதி பணம் காணாமல் போய்விட்டது என்றாலும் கூட நம்முடைய பொறுப்பை விட்டு அது நீங்காது. வேறு பொருளாதாரத்திலிருந்து நாம் ஜக்காத் கொடுத்தே ஆக வேண்டும். காணாமல் போன பணத்தை நாம் அதை கழித்து விட முடியாது. அதேபோல் நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடன் கொடுத்த பணமும் நம்மால் கடன் கொடுக்கப்பட்ட அந்த பணமும் நமக்கே சொந்தம் என்ற காரணத்தினால் அதற்கும் நாம் ஜக்காத்து கடமைதான் கொடுத்தே ஆக வேண்டும். அதில் ஒரு சின்ன மாற்றம் என்னவென்று சொன்னால், தவணை முடிந்து நம் கைக்கு அது வரும்போது எத்தனை வருஷம் கழித்து வருகிறதோ ஒரு வருஷத்துக்குமாக அதனுடைய அளவை 2.5% என்று கணக்கு பார்த்து நாம் கொடுத்து விட வேண்டும். நம்முடைய கைக்கு வரும்போது நாம் அதிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். கைக்கு வரும் வரை காத்திருக்காமல் நம்முடைய பணத்திலிருந்து வருஷம் அதுக்கு கணக்கு பார்த்து கொடுத்து விட்டால் மிக மிக நல்லது. ஹனஃபி மதஹபினுடைய ஒரு சட்டப்படி வாரா கடனுக்கு ஜக்காத்து தேவையில்லை. 10 வருஷம் பின்புதான் அது வருகிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம். 10 வருட காலத்திற்கு பின்னால் வாரா கடனாக இருந்தது திரும்ப நமக்கு சேருகிறது என்று சொன்னால், அது கைக்கு சேர்ந்த பின்னால் 1 வருஷம் பூரணமான பின்பு அதற்கு நாம் கொடுத்தால் போதுமானது. அதேபோல் வங்கி சேமிப்பு என்பது நாம சேமிக்கின்ற காரணத்தினால் அது வங்கியிலே உள்ள சேமிப்புக்கும் நாம் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அது நமக்கு சொந்தம். சேமிப்பில் இருக்கின்ற பணத்துக்கு நிச்சயமாக நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதேபோல் வட்டி பணத்திற்கு ஜக்காத் என்பது கடமை இல்லை. ஏனென்று சொன்னால் அது ஹராமான பணம் என்பதால் அதிலே நிச்சயமாக ஜக்காத் கடமை கிடையாது. அது ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுத்து விட வேண்டியது தான். அதேபோல் ஹனஃபி மதஹபின்படி ஒரு 10 பவுன் நகை இருக்கிறது. 10 பவுன் நகையை கொண்டு ஒருவர் வட்டிக்கு வைத்திருக்கிறார், அடமானம் வைத்திருக்கிறார். ஹனஃபி மதஹபின்படி அது பூரணமான மில்கே தாம் என்று சொல்லப்படக்கூடிய முழு உரிமை நமக்கு இல்லாததால் அதில் ஜக்காத் கடமை இல்லை. ஆனால் ஷாஃபி மதஹபின்படி அடமானத்திற்கும் சேர்த்து அடமானம் வைக்கப்பட்ட அந்த நகைக்கும் சேர்த்தே நாம் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். இது ரவுலத்து தாலிபின் என்கின்ற கிதாபிலே இடம்பெற்றிருக்கிறது.